This conference will now be recorded. In today's session, we're going to discuss about the Docker network types. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறோம்னா நெட்வொர்க் டைப்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். நெட்வொர்க் டைப்ல பார்த்தீங்கன்னா there are three default networks வந்து பார்த்தீங்கன்னா டாக்கர்ல இருக்கு. ஓகேங்களா? அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? The what are three networks is we can able to see here we have three networks. One is bridge network, another one is none ஒரு நெட்வொர்க் இருக்கு, third வந்து host ஒரு நெட்வொர்க் இருக்கு. ஓகேங்களா? I am going to click in a new tab. You can able to see the images. Let's see the image. Yeah, yeah. image பார்க்க முடியுதா உங்களால? We have three type of networks. One is bridge network, none network, another one is host. ஓகே, நீங்க கேட்கலாம் வந்து இப்போ வந்து இந்த நெட்வொர்க்ஸ் யூஸ் பண்ண என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா நீங்க அதுக்கு தனியா ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணிக்கலாம். நெட்வொர்க்னா என்ன அப்படின்னா மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் கம்யூனிகேட் பண்றதுக்கு நீங்க ஒரு நெட்வொர்க் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். we have different kinds of networks. பாத்தீங்கன்னா என்ன இருக்கு பாத்தீங்கன்னா பிரிட்ஜ் இருக்கு, ஹோஸ்ட் இருக்கு, நன் இருக்கு, ஓவர்லே, ஆபி விலன், மேக் விலன்லாம் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா டாக்கர் வந்து டிஃபால்ட்டா இந்த த்ரீ நெட்வொர்க்ஸ் ஒர்க் பண்ணுது. தட் இஸ் கால்ட் பிரிட்ஜ் நெட்வொர்க், நன் நெட்வொர்க் அண்ட் ஹோஸ்ட் நெட்வொர்க். நான் இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா என்ஜினிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வெப் அப்ளிகேஷனை நான் வந்து கண்டெய்னர்ல ரன் பண்ண போறேன். ஓகேங்களா? nginx is a web application. I going to run in the containers. நீங்க வந்து டாக்கர் ரன் கொடுக்கும்போது எந்த நெட்வொர்க்குமே நீங்க ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னா டிஃபால்ட்டா பிரிட்ஜ் நெட்வொர்க் அசைன் பண்ணிக்கும். this is the first rule actually. டாக்கர் ரன் அப்படின்னு போடும்போது நீங்க எந்த நெட்வொர்க்கும் ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னா it will take the default network as bridge network எடுத்துக்கும். bridge networkனா அப்படின்னா என்ன அப்படின்னா இங்க பாருங்க, in this docker host சொல்லலாம், or we can say its another name is, what's another name for docker host? docker engine. docker engine சொல்லுவாங்க. ஓகேங்களா? உங்க OS மேல என்ன பண்ணிருப்பீங்க, ஒரு டாக்கர் இன்ஜினை இன்ஸ்டால் பண்ணுவீங்க. we can say docker host or docker engine சொல்லலாம். இந்த டாக்கர் இன்ஜினுக்குள்ள பார்த்தீங்கன்னா it will run like a daemon. daemon means பேக்ரவுண்ட் சர்வீஸ் ரன் ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா? உங்க ஓஎஸ்ல ஒரு பேக்ரவுண்ட் சர்வீஸ் ரன் ஆயிட்டு இருக்கும். அந்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் அரௌண்ட் 4 கண்டெய்னர்ஸ் இருக்கு. 4 கண்டெய்னர்ஸும் என்ன பண்ணலாம் அப்படின்னா one container can communicate with another container, second container can communicate with another container. இது மாதிரி என்ன பண்ணலாம்னா ஒரு கண்டெய்னர் இன்னொரு கண்டெய்னர் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் with help of what network? bridge network. இப்போ நீங்க டாக்கர் ரன் தரீங்க, எந்த நெட்வொர்க் தரல, வாட் நெட்வொர்க் இட் வில் கிரியேட்? bridge network. bridge network கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? அப்போ bridge என்ன பண்ணலாம், ஒன் கண்டெய்னர் டு அனதர் கண்டெய்னர் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். கம்யூனிகேட் புரியுதா? இங்க வந்து இந்த கண்டெய்னர் வந்து இந்த கண்டெய்னர் ஆக்சஸ் பண்ணலாம், தேர்ட் கண்டெய்னர் ஃபோர்த் கண்டெய்னர் ஆக்சஸ் பண்ணலாம், ஃபோர்த் வந்து ஒன் ஆக்சஸ் பண்ணலாம், ஒன் தேர்ட் ஆக்சஸ் பண்ணலாம். இது மாதிரி மாத்தி 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 ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே, தட் இஸ் கால்ட் bridge network. இந்த டாக்கர் 0 பாத்தீங்களா, இட்ஸ் a bridge network சொல்லுவாங்க. docker 0 is called the bridge network. it will connect all the containers. we can communicate one container with another container. that is called docker bridge networks. next வந்து பாத்தீங்கன்னா இந்த டாக்கர் bridge network பாத்தீங்கன்னா நீங்க அவுட்டர் ஆஃப் த கண்டெய்னர் வந்து ஆக்சஸ் பண்ணலாம், as well as inside the containers. புரியுதா? container 1 to 1 3 ஆக்சஸ் பண்ணலாம், 3 to 1 ஆக்சஸ் பண்ணலாம், 2 to 4 ஆக்சஸ் பண்ணலாம். வெளியில வந்து உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும், கண்டெய்னர் வெளியில இருந்து ஆக்சஸ் பண்ண முடியும், as well as container one container to another container உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி டாக்கர் ஹோஸ்ட் வந்து என்ன பண்ண முடியும் உங்களால வந்து we can able to access containers. What are three ways to access containers? You can access outside container, and then you can communicate one container with another container. Third thing is from docker host we can communicate with the other containers. 1 minute. Who is making some external noise? நான் சொன்னது புரிஞ்சுதா? 3 ways கம்யூனிகேட் பண்ணலாம். அவுட்டர் கண்டெய்னர் கம்யூனிகேட் பண்ணலாம், அவுட்டர் கண்டெய்னர் டு அவுட்டர் ஆஃப் த கண்டெய்னர்ல வந்து உங்களால வந்து கண்டெய்னர் கம்யூனிகேட் பண்ண முடியும். அவுட்டர் கண்டெய்னர் என்ன அர்த்தம்? யூசிங் வெப் ப்ரௌசர்
you can hit some request and then you can interact with the container. Second thing is container to container communication பண்ண முடியும். Third one is from docker host. docker host புரியுதா? அதுல இருந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். அப்போ இந்த இமேஜ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுங்க. ஐ maximize this image. இதுல my container 1 starts with the IP address of 119.17.0.2. Second container starts with 3. Third container starts with 4. And then fourth container starts with IP address 5. அப்போ இந்த டாக்கர் ஹோஸ்டுக்கு ஒரு கேட்வே இருக்கும். அது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும் பாத்தீங்கன்னா 192.17.0.1 தான் ஆரம்பிக்கும். ஓகேங்களா? 1ல தான் இருக்கும்போது என்ன பண்ணணும்? Next container will get 2, another container will get 3, another container will get 4, 5, 6, 7, 8 சொல்லிட்டு எவ்வளவு container get பண்றீங்களோ அது மாதிரி IP address assign ஆகும். ஓகேங்களா? டாக்கர் 0ன்றது என்னதுன்னா டாக்கர் ஹோஸ்டோட IP address சொல்லுவாங்க. அது வந்து 1ல இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா another container will get 2, 3, 4, 5, 6, 7. அப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா if you are trying to access outside container, which network you will prefer? If you are trying to access outside container, which network you will prefer? Bridge network or run network or host network? Bridge network. Bridge network. If you are trying to communicate one container to another container, which network will you use? Same sir, bridge network. Network. Bridge network only. If I am trying to communicate from host to container, docker host to container, docker host to docker engine to container, அப்போ நீங்க எந்த நெட்வொர்க் யூஸ் பண்ணுவீங்க? டாக்கர் இன்ஜின்ல வந்து டாக்கர் கண்டெய்னர் வந்து கனெக்ட் பண்ணணும். which network will you use? Bridge network. Bridge network. Next network is none network. நீங்க கேட்கலாம் none network கேட்டீங்கன்னா இந்த none network பாத்தீங்கன்னா இதுக்கு IP அட்ரஸ் அசைனே ஆகாது. ஓகேங்களா? இந்த கண்டெய்னர் பாத்தீங்கன்னா IP அட்ரஸ் அசைனே ஆகாது. காட்ட போறேன். IP address is not assigned. அப்போ IP address அசைன் ஆகலனா if someone try to access outside the container, they can able to communicate. If someone trying to access outside of the container, they can able to communicate with the none network? No. No sir. Because IP address is not assigned for this container. ஓகேங்களா? none network யூஸ் பண்றீங்க அப்படினா எந்த கண்டெய்னருமே IP address கிரியேட் ஆகாது. அப்போ outside of the container யாரும் access பண்ண முடியாது. docker host வந்தும் யாரும் access பண்ண முடியாது. docker host start with the one IP address 172.17.0.1 ஆரம்பிக்கும். அப்போ டாக்கர் இன்ஜின்ல வந்து உங்களால கண்டெய்னர் ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்போ நீ கேட்கலாம் இந்த எதுவுமே ஆக்சஸ் பண்ண முடியல எதுக்கு கண்டெய்னர் கேட்கலாம். you might have a question. எதுவுமே ஆக்சஸ் பண்ண முடியலனா what's the near container? You can ask for testing purpose you can use this container. டெஸ்டிங்னா புரியுதா? ஒரு அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க, அதை டிப்ளாய் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த கண்டெய்னருக்குள்ள எக்ஸிக்யூட்னா என்டர் ஆகி எப்படி ஒர்க் ஆகும் பாத்துக்கலாமே தவிர நீங்க அவுட் சைட் ஆஃப் த கண்டெய்னர் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. as well டாக்கர் இன்ஜின் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. so only for testing purpose. this container is only for what purpose? testing purpose. இதுக்கு IP address அசைன் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் host network. host networkனா அப்படினா என்ன அப்படினா ஓகே இது வந்து outer of the container யாருமே ஆக்சஸ் பண்ண முடியாது. outer of the containers, outerனா புரியுதா? if someone try to access my URL the web page, they can't able to access to this network. host networkல ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆனா டாக்கர் இன்ஜின்ல வந்து என்ன பண்ணலாம்? டாக்கர் இன்ஜின்ல வந்து டாக்கர் மீன்ஸ் டாக்கர் ஹோஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்? you can access container. ஓகேங்களா? அதுதான் இந்த நெட்வொர்க் ஹோஸ்ட் நெட்வொர்க். இதுக்கும் IP அட்ரஸ் அசைன் ஆகாது. ஓகேங்களா? நீங்க வந்து என்ன பண்ண முடியும்? அவுட் சைட் ஆஃப் கண்டெய்னர் ஆக்சஸ் பண்ண முடியாது. பட் டாக்கர் ஹோஸ்ட்ல வந்து கண்டெய்னரை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, these are the three default networks we have in docker containers. அப்போ இந்த மூணு நெட்வொர்க்ல எந்த நெட்வொர்க்கை நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்க? if you are trying to access your application, web application outside a container, out of three networks, which network you guys will prefer? if you are trying to hit your application from outside container? Bridge network. bridge network. அப்போ டிஃபால்ட்டா bridge network பாத்தீங்கன்னா கிரியேட் ஆயிடும். டாக்கர் ரன் கொடுத்தீங்களா என்ன ஆயிடும்? உங்களுக்கு டிஃபால்ட்டா bridge network கிரியேட் ஆகும். if you want to create the none network or host network, you have to specify in the run command specify பண்ணனும். -network போட்டுட்டு equal to none கொடுத்தீங்கன்னா
நன்னோட கிரியேட் ஆகும். பாருங்க ஐஃபன் ஐஃபன் நெட்வொர்க் கொடுத்து நன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நன்னோட கிரியேட் ஆகும். ஐஃபன் ஐஃபன் நெட்வொர்க் கொடுத்து ஹோஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஹோஸ்ட் நெட்வொர்க் கிரியேட் ஆகும். எதுவுமே தரலனா என்ன கிரியேட் ஆகும்? If I'm not giving hyphen network equal to anything, what will happen? bridge network default இல்லையா டிக்ளேர் ஆயிடும். ஓகேங்களா? நீங்க கேட்கலாம் சார், அப்போ எனக்கு நானே ஒரு நெட்வொர்க் தனியாக கிரியேட் பண்ணணும், எனக்கு வந்து செப்பரேட்டட் ஐபி இருக்கணும், எனக்கு ஐபி தனியாக ரேஞ்ச் இருக்கணும், நான் வந்து எனக்குன்னு ப்ரீ டிஃபைன் ஐபி வச்சு போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கிரியேட் பண்ணலாம். ஐஃபன் ஐஃபன் நெட்வொர்க் ஈக்குவல் டு பிரிட்ஜ் கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஒரு பிரிட்ஜ் நெட்வொர்க் கிரியேட் ஆகும். அதுல நீங்க என்ன பண்ணலாம்னா யூ கேன் அசைன் யுவர் ஓன் ஐபி அட்ரஸ் ஆர் அதுல என்ன வருதோ அந்த ஐபி அட்ரஸ் நீங்க அசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? everyone will prefer the bridge network. Okay, these are the network types. Now we going to see the implementation பார்க்க போறோம். Before seeing the implementation, I want to show one more diagram. இந்த diagram பார்த்தீங்கன்னா ஒரு crop பண்ணது ஆக்சுவலா. ஓகேங்களா? இது வந்து கூகுள்ல போய் crop பண்ண ஒரு இமேஜ். என்ன அப்படின்னா இதுல நீங்க இதை மேக்ஸிமைஸ் பண்றேன். I am trying to maximize this thing. Maximize வந்து எங்க இருக்கு பார்க்கலாம். Edit tool. Yeah, I don't have any maximize I guess. Okay, screen தெரியுதா உங்களுக்கு? இல்ல நான் maximize பண்ணுமா? Yeah, okay, I'll save this pic first. யாருக்காவது விசிபிளா இருக்கா, விசிபிள் இல்லையான்னு கேட்டேன். சார் விசிபிளா தான் சார் இருக்கு, பட் அந்த ரெட் தான் சார் புரியல, தெரியலன்றீங்களா? ஐபி தெரியலன்றீங்களா? ஓகே, சார் black screenல இருக்கறதுனா தெரியும். கேப்சர்னு விஷயம். Okay, I'll bring it to save பண்ணலையா? File and then save as desktop. Okay, just I'll put the capture. Yeah, now I can able to maximize I guess. இப்போ வந்து சேவ் பண்ணிட்டேன். இப்போ மேக்ஸிமைஸ் பண்ண முடியும். இப்போ தெரியுதா பாருங்க. I think it's visible right now. Yes sir. Okay, இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு கண்டெய்னர் ரன் பண்றேன். தெரியுதா? container 1 and container 2. container 1லயும் 2லயும் என்ன பண்ணனா I am going to run the HTTP server ரன் பண்ண போறேன். HTTP server works on the 80 port. அந்த போர்ட் என்ன பாத்தீங்கன்னா 18ன்ற போர்ட்ல எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க. அது ரன் ஆகும். ஓகேங்களா? நான் என்ன பண்றேன்னா container 1ல என்ன பண்றேன்னா ஒரு HTTP அப்ளிகேஷன், வெப் சர்வர் அப்ளிகேஷன் ரன் பண்றேன். container 2லயும் அதே ரன் பண்றேன். ஓகேங்களா? இந்த ரெண்டு கண்டெய்னரையும் கனெக்ட் பண்றது பார்த்தீங்கன்னா டாக்கர் 0 அப்படி கேட்கலாம். வாட் இஸ் டாக்கர் 0? இட்ஸ் a bridge networks. டாக்கர் 0ன்றது என்னது? ஒரு bridge network. எல்லா கண்டெய்னரையும் கனெக்ட் பண்றது பாத்தீங்கன்னா bridge network தான் டிஃபால்ட்டா கனெக்ட் பண்ணும். அப்போ இந்த கண்டெய்னர்ல வந்து 1ல என்ன பண்ணலாம், 2 ஆக்சஸ் பண்ணலாம். 2ல என்ன பண்ணலாம், 1 ஆக்சஸ் பண்ணலாம். as well as docker host IP address இதுதான். இங்க வந்து என்ன பண்ணலாம், கண்டெய்னர் 1 ஆக்சஸ் பண்ணலாம், பிங் பண்ணலாம். 2.1 வந்து என்ன பண்ணலாம், கண்டெய்னர் 2 பிங் பண்ணலாம். ஏன் இந்த இது சொல்றேன் அப்படின்னா இது வந்து டாக்கர் ஹோஸ்டோட ஐபி அட்ரஸ். டாக்கர் ஹோஸ்ட்னா டாக்கர் இன்ஜினோட ஐபி அட்ரஸ். இது மூலமாவும் கண்டெய்னர் கனெக்ட் பண்ண முடியும், இது மூலமா கனெக்ட் பண்ண முடியும், as well as container to container கனெக்ட் பண்ண முடியும் with the help of what network it is. டாக்கர் 0ன்றது என்னது? bridge network. bridge network. அப்ப வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரகாஷ் இருக்கார் வெளில. this is பிரகாஷ். பிரகாஷ் என்ன பண்றாரு அப்படின்னா is taking the docker engine ஓட IP address வந்து வெளில ஆக்சஸ் பண்றாரு. is trying to access outside container ஆக்சஸ் பண்றாரு. ஒரு வெப் பேஜ் என்ன பண்றாரு அப்படின்னா docker engine IP address போட்டு 192.168.2.1 போட்டு :8080 சொல்லிட்டு ஹிட் பண்றாரு. இந்த ரெண்டு அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கேன் தெரியுதா? 80 போர்ட்ல எக்ஸ்போஸ் பண்ணிருக்கேன். இந்த கண்டெய்னர் 1 போர்ட் ஃபார்வர்டிங் பண்ணல. கண்டெய்னர் 2 என்ன பண்ணிருக்கேன், போர்ட் ஃபார்வர்டிங் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? அவுட் சைட்ல இருக்கவங்க என்ன பண்ணணும், 8080 ஆக்சஸ் பண்ணுவாங்க. அவங்க என்ன ரெக்வெஸ்ட் தராங்களோ, வெப்யூல என்ன ரெக்வெஸ்ட் தராங்களோ அது வந்து 80க்கு போர்ட் ஃபார்வர்டிங் நடக்கும். அப்போ இவர் ஹிட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா they will connect to the docker host connect பண்ணிட்டு they will docker host என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த போர்ட் பார்க்கும். போர்ட் பாத்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் 1ல போர்ட் ஃபார்வர்டிங் பண்ணல. அப்போ இந்த ரெக்வெஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா நீங்க என்ன ரெக்வெஸ்ட் சென்ட் பண்றீங்களோ கண்டெய்னர் 1க்கு போகாது. அப்போ டிஃபால்ட்டா உங்களுக்கு என்ன ஆகும்னா கண்டெய்னர் 2க்கு தான் போகும். because we have did the port forwarding. தெரியுதா? 8080 வர ரெக்வெஸ்ட்லாம் 18ன்ற கண்டெய்னருக்கு என்ன பண்றீங்க, போர்ட் ஃபார்வர்டிங் பண்றீங்க. whenever user try to hit this docker host, okay, docker host என்ன பண்ணனும்னா வாங்கிட்டு ரெக்வெஸ்ட் வாங்கிட்டு இவங்க என்ன போர்ட்ல ஃபார்வர்ட் பண்றான்னு பாப்போம். ஓகேங்களா? 8080 எங்கயாவது வந்து
போர்ட் ஃபார்வர்டிங் பண்ணிருக்கான்னு பார்க்கும். அப்போ இங்க போர்ட் ஃபார்வர்ட் நடக்குது. அப்போ என்ன பண்றாங்கன்னா 80ன்ற போர்ட்ல இன்னொரு போர்ட்டை பைண்ட் பண்ணிருக்காங்க. அப்போ நீங்க என்ன பண்ணலாம், 80ல ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 80க்கு அந்த ரெக்வஸ்ட் போயிட்டு 80 will provide a response back to the 8080. அந்த ரெஸ்பான்ஸ் வந்து அவங்களால யூஐல பார்க்க முடியும். சொன்னதுல புரிஞ்சுதா? If someone try to access outside of the internet, out of container, they will connect this Docker engine. Through Docker engine என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா container 1 வந்து இங்க 8080 போர்ட்டை பைண்ட் பண்ணல. பைண்ட்னா 80 கூட பைண்ட் பண்ணவே இல்லை. 80 கூட என்ன பண்ணல, 8080 பைண்ட் பண்ணவே இல்லை. அதே பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா 80 கூட 8080